இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு 4-5 விவாகரத்தாவது நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி நடக்கலைனா தான் பெரிய ஆச்சரியம். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க எதற்காக விவாகரத்து செய்கிறாங்க அப்படின்ட்டு உள்ள நுழைந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அதிர்ச்சிகரமான காரணங்கள் அதற்கு சொல்லப்படுகின்றது. அந்த நடிகருடன் பழக்கம் இருக்குது, திருமணத்துக்கு அப்புறம் இந்த நடிகையுடன் பழக்கம் இருக்குது, நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, எனக்கு மிக பெரும் தொல்லையாக இருக்காங்க, என்னுடைய சினிமா கெரியரையே அழிக்க பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு இன்னும் ஏதேதோ காரணங்களை சொல்லி விவாகரத்தும் வாங்கிடுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ கழித்து விவாகரத்து செய்த நடிகர் நடிகைகளை தான் பார்த்துருப்பீங்க. திருமணம் ஆகி 1 வருடத்திற்குள்ளாரவே விவாகரத்து பெற்ற நடிகைகளும் 5 பிரபல நடிகைகளும் இருக்காங்க. அவங்க யார் யாரு, ஏன் திருமணமாகி 1 வருடத்திற்குள்ளாரவே உடனே விவாகரத்து வாங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை சுகன்யா. 1990களில் தமிழ் சினிமாவில் நுழைந்து முன்னணி நடிகையாக மாறி மிக பெருமளவில் ரசிகர்களிடம் புகழ் பெற்றவங்க தான் சுகன்யா அவர்கள். இவங்களுடைய இயற்பெயர், அதாவது இவங்களுடைய உண்மையான பெயர் ஆர்த்தி தேவி. சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை சுகன்யா அப்படின்ட்டு மாற்றிக்கொண்டாங்க. புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இயக்குனர் பாரதி ராஜா தான் ஆர்த்தி தேவி என்ற இவங்களுடைய பெயரை சுகன்யான்னு மாற்றினார். நடிகை சுகன்யா நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படம் மிக பெரும் அளவில் வெற்றி பெற்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது அவங்க பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் பாட்டு, சின்ன மாப்பிள்ளை, சின்ன ஜமீன், வால்டர் வெற்றிவேல், டூயட், இந்தியன், சேனாதிபதி அப்படின்ட்டு பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க அவங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இவங்களுக்கு பட வாய்ப்பு குறைந்தது. எல்லா நடிகைகளுக்குமே பட வாய்ப்பு குறையும் போது தான் திருமணத்தை பற்றி யோசிப்பாங்க. அப்படிதான் நடிகை சுகன்யா அவர்களும் திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு கடந்த 2002ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ரீதர் ராஜகோபால் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் இவங்களுடைய திருமணம் ஓராண்டு கூட நீடிக்கலை. இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 2003ஆம் ஆண்டே விவாகரத்து பெற்று பிரிந்துட்டாங்க. ஒரே வருடத்துல இவங்களுக்குள்ளார அப்படி என்ன நடந்தது, ஏன் விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுகன்யா அவர்கள் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படங்களில் கூட நடிப்பதாக இருந்திருக்காங்க. சுகன்யாவுடைய கணவருக்கோ இதில் எல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லையா. அவருக்கு திருமணத்துக்கு பின்பு சுகன்யா நடிப்பது பிடிக்கலையா. இதனால் திரைப்படம் மற்றும் டிவியில் நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுக்கடுக்கான கட்டுப்பாடுகளை சுகன்யா அவர்களுக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, எக்கு தப்பான கேள்விகளையும் கேட்டு தொல்லை கொடுத்திருக்கிறாராம். அதாவது கேட்கக்கூடாத கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறாரு. சந்தேக பார்வையோடு வேற பார்த்திருக்கிறாரு. இதனால மன வேதனை அடைந்த சுகன்யா அவர்கள் அவரை விவாகரத்து செய்துட்டாங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுகன்யா அவர்களுக்கு தற்போது 53 வயதாகுது. திருமணம் பண்ணவே இல்லை. 2003ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு திருமணமாகி 2003 விவாகரத்து பெற்ற அவங்க கிட்டத்தட்ட தற்போது 21 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமுமே தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பிறகு சில விஷயங்கள் அப்படி இப்படி கசிந்தது, அதெல்லாம் வதந்திகள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அதாவது ஒரு அரசியல்வாதி இந்த விஷயத்துல, சுகன்யா அவர்களுடைய விஷயத்துல சிக்கனார், அடிபட்டார், பெயர் அடிபட்டது. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. சரி, அதிலெல்லாம் நாம போக தேவலை. அடுத்து இந்த வரிசையில் 2ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அமலா பால். நடிகை அமலா பால் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி படத்தின் மூலமாக நடிகையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தாங்க. அதன் பிறகு மைனா, விகடகவி, தெய்வ திருமகள், தலைவா, வேலையில்லா பட்டதாரி அப்படின்ட்டு பல
முக்கிய படங்களில் பிரபல நடிகர்களின் படங்களில் நடித்து அசைக்க முடியாத நடிகையாக வலம் வந்தாங்க. இப்படியாப்பட்ட நடிகை அமலா பாலுக்கும் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களுக்கும் காதல் மலர்ந்தது. இந்த காதல் 2014 ஜூன் மாதத்தில் திருமணமாக முடிந்தது. அதாவது 2014 ஜூன் மாதத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் இவங்க திருமணம் செய்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கூட முழுமையாக முடிவடையலை. 2017 பிப்ரவரி மாதத்தில் இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்ட்டு விவாகரத்து செய்து கொண்டாங்க. இதுக்கு பின்னாடி பல அதிர்ச்சிகரமான காரணங்கள் அடங்கி இருக்கின்றது. அதாவது நடிகை அமலா பால் திருமணத்திற்கு முன்னாடியே சில நடிகர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டாங்க. திருமணத்துக்கு முன்பே அமலா பாலுக்கு குடிப்பழக்கமும் அதிகமாக இருந்திருக்கின்றது. திருமணத்திற்கு பிறகும் அமலா பால் அதையெல்லாம் விடாம குடி, நடிகர்களுடன் நைட் பார்ட்டி அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாகவே இருந்திருக்காங்க. இது பற்றி இயக்குனர் ஏஎல் விஜயின் அப்பா ஏஎல் அழகப்பன் அவர்கள், உன்னுடைய மனைவியை நீ கண்டிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு இல்லை சரியான கேள்வியை அவருடைய மகனிடம் கேட்டிருக்கிறாரு. ஏஎல் விஜயிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறாரு. ஆனால் ஏஎல் விஜயோ அமலா பாலிடம் எதுவும் கேட்க முடியாமல் இருந்திருக்காரு. இதனையடுத்து மாமனாரான அழகப்பனுக்கும் அமலா பாலுக்கும் இடையே பிரச்சனை உண்டாகி இருக்கின்றது. மாமனார் ஏஎல் அழகப்பன் முன்னாடியே நடு வீட்டில் அமர்ந்து அமலா பால் புகைப்பிடித்து கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது குறித்து அழகப்பன் அமலா பாலிடம் கேட்டபோது, என் இஷ்டம், உங்களுக்கு என்ன, என்னை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி பதிலளித்திருக்காங்க. இதனால ஏஎல் விஜய்க்கும் அமலா பாலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் விவாகரத்தில் முடிந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நடிகை அமலா பால் அவர்கள் பிரபல நடிகர் ஒருவருடன் ரொம்ப நெருக்கமாக இருந்ததாகவும் அந்த நடிகர் தான் அமலா பாலின் வாழ்க்கையை சீரழிக்க காரணம் அப்படின்ட்டு அமலா பால் அவர்களுடைய மாமனார் ஏஎல் அழகப்பன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த விவகாரத்தில் 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை கௌதமி. நடிகை கௌதமி அவர்கள் ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்களுடைய முழு பெயர் கௌதமி தடிமல்லா. 1987ஆம் ஆண்டு தயமாயுடு என்ற தெலுங்கு படத்தின் மூலமாகத்தான் சினிமாவுக்குள்ளார நுழைந்தாங்க. இவங்க ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. 1988ஆம் ஆண்டு நடிகர் ரஜினி அவர்களுடைய குரு சிஷியன் படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவுக்குள்ளார அறிமுகமானாங்க. அடுத்த வருடமே நடிகர் கமல் அவர்களுடன் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடித்தாங்க. இப்படி அடுத்தடுத்து பல முன்னணி நடிகர்களின் படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத நடிகையாக அப்போது வலம் வந்தாங்க. அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் அப்படின்ட்டு பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்காங்க. இப்படியாப்பட்ட நடிகை கௌதமி அவர்கள் 1998ஆம் ஆண்டு சந்தீப் பாட்டியா அப்படின்ற தொழிலதிபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க கௌதமி அவர்கள். ஆனால் 1999ஆம் ஆண்டே ஒரே வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்றுட்டாங்க. இந்த தம்பதியினருக்கு சுப்புலட்சுமி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. அதன் பிறகு இவங்க 2005ஆம் ஆண்டு முதல் தன்னுடைய நண்பர் பிரபல நடிகர் உலக நாயகன் கமலஹாசனுடன் காதல் ஏற்பட்டது. இருவரும் திருமணமாகாமலேயே சேர்ந்து வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க. 2017ஆம் ஆண்டு இவங்களுக்குள்ளாரவும் ஏதோ நடந்து பிரிந்துட்டாங்க. எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. தன்னுடைய மகளின் எதிர்கால வாழ்க்கை குறித்து அக்கறை கொண்டு தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி கௌதமி சொல்லியிருந்தாங்க. கௌதமி தற்போது அவங்களுடைய மகள் சுப்புலட்சுமியோட இருக்காங்க. கமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அரசியல் அது இதுன்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு. சரி, அடுத்து 4ஆவதா இந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நடிகை ராதிகா. இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு நகரில் 1963ஆம் ஆண்டு நடிகவேல் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய எம்.ஆர். ராதாவிற்கும் கீதாவிற்கும் பிறந்த மகள் தான் இந்த ராதிகா. பன்முக திறமை கொண்ட ராதிகா அவர்கள் தமிழ் சினிமாவில் கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அடுத்தடுத்து பல முன்னணி நடிகர்கள் கூட நடித்து தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்தாங்க. குறிப்பாக ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் அப்படின்ட்டு பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடித்திருக்காங்க.
அப்படி அவங்க நடிக்கும்போது நடிகர் விஜயகாந்த் அவர்களுடன் காதல் வயப்பட்டாங்க அப்படின்ட்டு செய்திகள் வெளியாகி இருந்தது. விஜயகாந்தை விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாச்சு. ஆனா அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியல. 2 பேரும் சேரவே இல்லை. சரி, ரைட்டு, இந்த காதல் திருமணத்தில் போய் சேரலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இயக்குனராகவும் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் பிரதாப் போத்தன் அவர்கள். சினிமாவில் பல்வேறு வெற்றியை பார்த்த இவருக்கு சொந்த வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமாக அமையலன்னு தான் சொல்லணும். இவர் இயக்கிய முதல் படம் மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த படத்தின் தலைப்பை போலவே பார்த்தீங்கன்னா இவருடைய காதல் கதையும் ஆரம்பித்தது இந்த படத்துல தான். இந்த படத்தை தயாரித்த நடிகை ராதிகா மீது காதல் வயப்பட்டார் இந்த பிரதாப் போத்தன் அவர்கள். 1985ஆம் ஆண்டு இந்த படம் வெளியானது. அந்த சமயத்தில் ராதிகா பிரதாப் போத்தன் காதல் விவகாரம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனை அடுத்து கிசுகிசுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருவரும் அதே 1985ஆம் ஆண்டிலேயே திருமணம் செய்து கொண்டாங்க. ஆசையா காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி ஒரே வருடத்தில் 1985 திருமணம் பண்ணி 86லேயே விவாகரத்தும் வாங்கி கொண்டாங்க. இதற்கு பல அதிர்ச்சிகரமான காரணங்கள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்ட்டுலாம் தெரியல. ஆனால் இந்த பிரதாப் போத்தன் அவர்களுடைய செயல்பாடுகள் சுத்தமாக ராதிகாவுக்கு பிடிக்கவே இல்லையாம். இருவருக்கும் சுத்தமா ஒத்தே வரலையாம். இனியும் நாம ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா சரி வராது அப்படின்னுட்டு ராதிகா அவர்கள் இவரை விவாகரத்து, அதாவது ராதிகா அவர்கள் இவரிடமிருந்து விவாகரத்து வாங்கிவிட்டார் அப்படின்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். அவர் விவாகரத்து வாங்கலை, இவங்க தான் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கியிருக்காங்க. எது எப்படியோ ஆசையா காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி 1 வருடம் கூட ஆகல திருமணமாகி அதுக்குள்ளார விவாகரத்து வாங்கிட்டாங்க. அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை திவ்யதர்ஷினி. டிடி என்று செல்லமாக அழைக்கப்படுவாங்க. தனியார் சேனலில் தொகுப்பாளினியாக ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த டிடி என்கிற திவ்யதர்ஷினி. சின்ன வயசில் இருந்தே சின்ன திரையிலையும் வெள்ளி திரையிலையும் தலை காட்டிய அவங்களுக்கு ஆங்கர் ரோல் தான் பெரும் அடையாளத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே இவங்க படமும் நடிச்சிருக்காங்க, சின்ன திரையிலையும் வந்திருக்காங்க, அதாவது சீரியல் ஆங்கர் ரோல் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்ததுன்னா அது ஆங்கர் ரோல் தான். விஜய் டிவியோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். இவங்க தொகுத்து வழங்கிய காஃபி வித் டிடி நிகழ்ச்சி மிக பெரும் அளவில் பிரபலமான நிகழ்ச்சியாக இருந்தது. டிடி அவர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கலகலப்பாக இருக்கும். கலகலப்பாக ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்வதில் வல்லமை படைத்தவங்க தான் இவங்க. குறிப்பாக நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பிரபலங்களிடம் டிடி பேசுவதை பார்க்கும்போது அவங்க கூட ரொம்பவே ஒரு நெருக்கமான உணர்வை ஏற்படுத்தி அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைத்து கொள்வாங்க. இதனாலேயே பல ரசிகர்கள் இந்த டிடிக்கு இருக்காங்க. அதன் பிறகு இவங்க ஒரு சில படங்களில் தற்போது நடித்து கொண்டே இருக்காங்க. இந்த திவ்யதர்ஷினி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தன்னுடைய நண்பரான ஸ்ரீகாந்த் ரவிச்சந்தர் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெற்ற இவங்களுடைய திருமணத்திற்கு பல பிரபலங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாங்க. சந்தோஷமாகவே இவங்களுடைய திருமணம், அதன் பிறகு ரிசப்ஷன் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீர்னு இவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணமாகி 3 வருடங்கள் கூட முழுசா முடியல. அதற்குள்ளார 2017ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றுட்டாங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன பிறகு இனிமேல நீ எந்த ஒரு நிகழ்ச்சியிலையோ நடிக்கக்கூடாது, படத்திலையும் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திவ்யதர்ஷினியிடம் அவருடைய கணவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பல முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவித்திருக்காங்க டிடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் திருமணமான 2வது வாரத்திலேயே கணவர் கட்டிய தாலியை கழட்டி வைத்துவிட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கிளம்பிட்டு இருக்காங்க டிடி அவர்கள். இந்த சம்பவம் டிடியின் கணவர் ஸ்ரீகாந்திற்கும் ஸ்ரீகாந்தின் குடும்பத்தினருக்கும் மிக பெரும் மன வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால தான் இவங்களுடைய திருமணம் 3 வருடம் முழுமையா முடியாமலேயே விவாகரத்தில் முடிந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் ஒரு பிரபல நடிகருடனும்
கிசுகிசுக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இதுவும் விவாகரத்துக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இப்படியா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. தமிழ் சினிமாவை சேர்ந்த இந்த பிரபல 5 நடிகைகள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருடங்களில் சிலரும் 3 வருடங்கள் கூட முழுமையாக முடிவடையாமல் சிலரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. என்ன காரணத்திற்காக விவாகரத்து பெற்றாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இவங்க திருமணம் ஆனதை பற்றியும், அதாவது இவங்களுக்கு திருமணம் ஆன அந்த நிகழ்வை பற்றியும், உடனே விவாகரத்து ஆனதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவாகரத்து திருமணம் ஆன உடனேயே விவாகரத்து ஆன இந்த 5 நடிகைகளை பற்றியும், எதற்காக இவங்க உடனே விவாகரத்து வாங்கினாங்க அப்படின்ற அந்த ரகசிய தகவல்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.